ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முச்சித்தல் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாம முழுமதியாக. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இங்கே துபாயில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஏன் நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்ல, இத்தனை வருஷமாக துபாயில் தான் இருந்தேன் இல்லைங்களா. இது வரைக்கும் ஏன் அப்படி பார்த்ததில்ல அப்படின்னா, நம்மளுக்கு லாங் வீக்கெண்ட் இந்த மாதிரி ஈதுக்கெல்லாம் வீக்கெண்ட் அப்படின்னா பிளான் பண்ணி எங்கேயாவது வேறு எமிரேட்ஸ்க்கு போவோம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது நம்ம போயிடுவோம். ஸோ நம்மளோட இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். இந்த வருஷம் நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் இட்டாலிக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால நான் இங்கே தான் இருந்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா, நம்மலாம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரினா நம்மலாம் காலையில் எழுந்திரிச்சு எப்படி புது ட்ரெஸ் போட்டுட்டு இருப்போம், அதே மாதிரியே தான் இவங்க அன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கலர் கலராக அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஊருக்கு பேசிக்கிட்டு அது மாதிரி ஜாலியாக வந்து அவங்களோட ரம்ஜானை வந்து எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் அந்த டைமுக்கு ஒர்க் அவுட் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து பார்த்தேன் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி ரம்ஜான் அன்னைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டு பிரியா, அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ரஞ்சிதா, அவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது, ரம்ஜான் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த மாலுக்கு போயிட்டு நம்ம நைட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டியில் நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ரம்ஜானுக்கு சூப்பர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு, சும்மா ஃபன்னி ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துகிட்டு, அது மாதிரி அந்த கல்ச்சுரல் டான்ஸஸ்லாம் அங்கே இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நார்மலாக ஈதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே எங்கேயும் இல்லாமல் நம்ம வந்து அப்படி இருந்தாலும் ஹஸ்பண்டோடு வந்துட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்படியே போகிறது சரி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம். அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது எல்லாமே. ஆனால் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க யுஏஇயில். துபாயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் சரி, நம்மளை அந்த க்யூ மெயின்டைன் பண்ணி அழகாக விடுவாங்க. நம்ம இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ வாக் பண்ணுறது தான் கொஞ்சம் நிறையா இருந்தது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால நம்ம அந்த டெஸ்டினேஷன் கொஞ்சம் வாக்கிங் இருந்தது. மற்றபடி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மாதிரி நைட்டு ஃபயர் ஒர்க்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர் ஷோ அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்து நாங்கள் வாட்டர் டாக்ஸியில் தான் வந்தோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு செப்ரேட்டாக போடுறேன். அதுவும் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் ஷிரினும் அந்த வாட்டர் டாக்ஸியில் போனது. க்ரீக்லேருந்து நாங்கள் வந்து வாட்டர் டாக்ஸி மூலமாக ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்தோம். திருப்பி நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிலேருந்து க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போய் நம்ம அங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போகிறது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வருஷம். நம்ம ஊரில் தீபாவளி எப்போ இருக்கிற அந்த க்ரௌடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதை நான் இந்த ஈதுக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரம்ஜானுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவ்வளோ க்ரௌடு எல்லா இடத்துலையுமே, பஸ்ஸாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பயங்கர க்ரௌடாக இருந்தது. நம்மளுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஸ்டாண்டிங்கில் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஆனால் ரொம்ப வந்து போய் எல்லாமே மால் போயிட்டோம். ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதுக்கு முதல் நாள் வந்து கிளைமேட் ரொம்ப கூலாக நல்லா இருந்தது. ரம்ஜான் அன்றைக்கி நல்ல வெயில். ஸோ அதனால் எங்களால் வெளியிலலாம் அவுட் சைட்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து மால்குள்ளே போயிட்டோம். மால்லே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஷாப்பிங் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக மாலில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து ஒரு 3 நாள் நோன்பு எடுத்தேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நான் வந்து 3 நாள் நோன்பு எடுத்தேன். அவங்கள மாதிரியே எல்லாமே நானும் பர்ஃபெக்டாக எல்லாமே இருந்தேன். ஷிரினோட டியூஷன் டீச்சர் அவங்க வந்து எனக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நானும் ரம்ஜானுக்கு இந்த வாட்டி வீட்டில் பிரியாணி செஞ்சேன். எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளும் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் சூப்பராக எல்லாமே இந்த ரம்ஜானுக்கு எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்டு பிரியாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் வீட்டில் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ சூப்பராக எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் எல்லாம் ரம்ஜான் எப்படி கொண்டாடினீங்க, உங்கள் ஊர்லலாம் ரம்ஜான் செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர் டாக்ஸியோட வீடியோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போடுறேன், வித் ஃபுல் டீட்டெயில்ஸோடு போடுறேன். அது நம்ம ஆர்டிஏ கார்டு இருந்தாலே போதும், நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியானது தான். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.